Hi friends, welcome to CryptoPhoebes. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பினான்ஸ் வெப்3 வாலெட்டோட நியூ ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப் மூலிமா $5 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் போர்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஷியராக 100% நீங்கள் பேமெண்ட் எடுக்க முடியும். ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். மினிமம் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு ஈஸியாக ஒரு $10 to $20 கிட்டத்தட்ட ஒரு $50 வரைக்கும் கூட ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வரும். கிட்டத்தட்ட $5 lakh வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட் போர்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து அதாவது நம்ம டெலிகிராம் பாட் நீங்கள் அந்த மாதிரி நிறைய ஏர்ட்ராப் போடுறோம் இல்லையா, அந்த ஏர்ட்ராப்கான குயிஸு, கார்ட்ஸு, கேம்ஸ் டீட்டெயில்ஸு எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த டாக்ஸு வந்து கிளைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து எந்த ஒரு வெஸ்டிங்கும் இல்லாமல் ஃபுல்லாக 100% நம்ம விட்ரா எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீ மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக விட்ரா எடுத்துக்கலாம். இது டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கே இந்த டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஏர்னிங் நம்மளுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் டெய்லி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா அப்டேஷன்ஸும் எடுத்துக்கலாம். இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பினான்ஸ் ஆப்பில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதிலே வெப்3 வாலெட்டோட ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நம்மளோட அப்டேட் பண்ணிக்கலாம். ஆப் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆப் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே மேலே இருக்க அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டாப் கார்னரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வருது. இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயே உங்களுக்கு அப்டேட் காப்பிக்குது. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அப்படி இல்லைனா லைட்டாக இந்த செட்டிங்ஸில் எண்டில் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு இருக்குது. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஏபிகே ஃபைல், பினான்ஸோட ஏபிகே ஃபைலை நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் டேரெக்டாக அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து பினான்ஸ் வந்து வெப்3 வாலெட்டில் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாலெட்டு இந்த லாஸ்ட்டில் வாலெட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே எக்ஸ்சேஞ்சு வெப்3 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். வெப்3 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெப்3 வாலெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பினான்ஸ் வெப்3 வாலெட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த ஏர்ட்ராப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா $5 லட்சம் மேலே வந்து இந்த ஏர்ட்ராப் டோக்கனாக கொடுக்குறாங்க. சைபர் டோக்கன் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப்பில் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த வாலெட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகுது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த வெப்3யோட இந்த சைபரோட ஏர்ட்ராப் தான் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கனெக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சைன் கேட்கும். சைன் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வாலெட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் ரெஃபரல் கோட் கேட்பாங்க. ரெஃபரல் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெஃபரல் கோட் தெரியும். அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படி சப்மிட் அப்படி பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ரெஃபரல் கோட் போட்டு உள்ளே வந்துட்டேன். அண்ட் உள்ளே வந்தோடனே மெயின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டாஸ்க், ஓகேங்களா, செம்ம டாஸ்க் அப்படின்ட்டு பாருங்கள். மொத்தம் 48 டாஸ்க்கு. ஸோ நம்ம எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் எல்லாருமே நீங்கள் ஒரே நாளில் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. கொடுக்க நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாஸ்க் தான் இருக்கும். என்னென்ன டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மின்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இங்கே மின்ட் பண்ணணும். இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் இந்த ஆன்சர்லாம் வந்து நம்ம இங்கே செட் பண்ணணும். ஸோ ஒன்று கொண்டு போய் இங்கே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சின்னா அதுக்கு அதுதான் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கொண்டு போய் இங்கே செட் பண்ணுறோன்னா செட் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். செட் ஆகலை அப்படின்னாக்கா பாருங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அங்கே போனோடனே அது எடுத்துக்காது. கரெக்ட் அப்படின்னா அதுவே அங்கேயே அப்படியே ஃபிட் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம என்னென்னு யோசிக்கணும் அப்படின்ற டென்ஷன்லாம் இல்லை. எதுவும் நம்ம வந்து அதை மட்டும் கொடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மின்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லுது. நம்ம வாலெட் வந்து கனெக்ட் பண்ணலாம். நம்ம இங்கே மின்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இடிஹெச் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ சின்ன அமௌண்ட் ஆஃப் இடிஹெச் தான். ஸோ அந்த இடிஹெச் நம்ம கொண்டு வந்துட்டு இது வந்து நம்ம மின்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மின்ட்டு நம்ம இந்த
இது பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டடாக ஒரு $1.50 to $2 ETH இருந்தாலே போதும். நம்ம ஆனால் அங்கேருந்து அதாவது நம்ம வேறு சைட்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு உங்கள் வாலெட்டில் ஆல்ரெடி ஒரு $2 ETH இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பினான்ஸ் வாலெட்லேயே. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ வேறு எங்கேருந்தோ கூட நீங்கள் ETH இங்கே மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ணிக்கலாம். இதில் சின்னதாக மின் பண்ணுறதுக்கு சின்ன கேஸ் ஃபீ போகும். அதுக்கு தான் அந்த ETH நம்ம பே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டான இது ஷியூரான ஒரு ஏர்ட்ராப் அப்படின்றதால ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாலும் ஒரு நல்ல ஏர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ETH கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த வாலெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நான் எக்ஸ்சேஞ்சிலேருந்தே USDT ஒரு 3.5 USDT என்கிட்ட ஒரு 3 USDT இருக்குது. அதை நான் ETH மாற்றி இந்த இடத்துக்கு நான் கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்துட்டு இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத கிளியராக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ETH பை பண்ணுறதுக்கு இங்கே கீழே ட்ரேட் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் USDT தான் சூஸ் பண்ண போகிறேன். USDT என்கிட்ட ஏற்கனவே ETH கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் USDT என்கிட்ட இருக்கிற USDT ஃபுல்லாக அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ETH அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அப்படின்றத கொடுத்து நான் இருக்கிற எல்லா USDTயும் நான் ETH மாற்றிக்கிறேன். ஸோ நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். எந்த ஒரு ஃபீஸும் கேட்காது. அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த ETH நம்ம Web3 வாலெட்டை கொண்டு போக போகிறோம். இப்போ நான் திருப்பி Web3க்கே போய்க்கிறேன். நீங்கள் இங்கேருந்து அந்த அட்ரஸை காப்பி பண்ணி சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம Web3 உள்ளே போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து அப்படியே கொண்டு வரலாம். ஏன்னா அது ஒரே ஆப்பில் தான் இருக்குது அப்படின்றதால அப்படியே கூட உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத Web3 வாலெட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டோம். இங்கே BNB அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ETH சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ETH அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ETH அப்படின்றத நான் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கு ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க் சூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மேக்ஸிமம் அப்படின்றத கொடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட என்கிட்ட 3.16 USDT இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா விட்ரா அப்படின்றத கொடுத்தோன்னா விட்ரா ஆகிடும். இதுக்கான ஃபீஸு ரொம்ப சின்ன அமௌண்ட் ஃபீஸ் தான் போகுது. ஸோ டேரெக்டாக இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் போயே பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டு அட்ரஸ் காப்பி பண்ணி கொண்டு வரணும்னு இல்லை. நீங்கள் வெளியே இருந்து இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அட்ரஸை இங்கே இருக்கக்கூடிய அட்ரஸ் எந்த அட்ரஸ் வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பினான்ஸ் அட்ரஸோ ETHஸோ எல்லா அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான். ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் அப்படியே காப்பி அப்படின்னு கொடுத்து ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரிசீவ் இருக்குது பாருங்கள். இதை அட்ரஸை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? கொண்டு வரும்போது மட்டும் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்காக பார்த்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ETH கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ETH இங்கே உங்களுக்கு காமிக்குது. ஓகேங்களா? இதை நம்ம பிரிட்ஜ் பண்ணணும். பிரிட்ஜ் பண்ணி தான் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். இங்கே கீழே டிஸ்கவர் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நீங்கள் இங்கே மேலே சர்ச் பாரில் இந்த பிரிட்ஜ் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா டபுள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் ஆகலை எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு ஓப்பன் ஆகலை. நான் வெளியே க்ரோம்லேயே அப்படியே அந்த லிங்க்கை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி இந்த பினான்ஸ் Web3 வாலெட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ எனக்கு வரல. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே இந்த மாதிரி காமிக்கும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 டிக் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் உங்களுக்கு ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு அப்படின்னா ஓகே. எனக்கு வரல அப்படின்றதால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் க்ரோமில் போய்ட்டு அந்த லிங்க்கை போட்டுட்டு இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் இருக்கும். ஓகேங்களா? நான் என்னோடய பினான்ஸ் Web3 வாலெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாலெட் இதில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஆர்பிட்ரம் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஆர்பிட்ரம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் சைபர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த சைபரை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட ஏற்கனவே ETH எனக்கு அந்த பினான்ஸ் Web3 வாலெட்டில் இருக்கக்கூடிய ETH காமிக்குது. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள், நம்ம ஒரு $1.50 to $2 வரைக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே போகிறோம். ஸோ 0. இப்போ எனக்கு 0009 இருக்குது, 0005 சாரி
இப்படி கொடுத்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1.6 வருதா, நான் 0006 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட $2 தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதை மட்டும் நான் வந்து இப்போதைக்கு பிரிட்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஏர்ட்ராப்க்கு நம்மளுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அதிகமாகுது. நான் வாலெட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெட்வொர்க் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ETHல 0.01 வந்து போகும், ஒரு சின்ன அமௌண்ட் போகும். அதனால் ETHை ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்து பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல ETH வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மி ஆகிடுச்சு, $1.15 தான் இருக்குது. ஸோ இந்த டோக்கன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் காமிக்கணும் இல்லையா. ஸோ இது காமிக்கல, நம்ம இது எப்படி வந்து பண்ணலான்னா மேனேஜ் டோக்கன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேலே ETH அப்படின்றத சூஸ் பண்ணி இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ETH சைபர் அப்படின்னு இருக்கும். இந்த சைபர் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஆன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்துடும். நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள், ETH சைபர். ஓகேங்களா, நெட்வொர்க்கில் நம்ம வந்து ETHை வந்து கன்வெர்ட் பண்ணது இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு டேப்கே திருப்பி போய்க்கோங்க. ஸோ இந்த மின்ட் பேஜுக்கு நம்ம வந்துட்டு திருப்பி நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மின்ட் நவ் அப்படின்றத திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். அதாவது இந்த இதெல்லாம் அந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறதெல்லாம் முடிச்சிட்டோம். லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே மின்ட் இருக்குது பாருங்கள், இந்த மின்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லிச்சு அப்படின்னா திருப்பி வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப மின்ட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா இங்கே கீழே இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு இதில் மின்ட் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல மின்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மின்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு தேவையான இந்த ETHை தான் இப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ மின்ட் தேவைப்படுது பாருங்கள், ரொம்ப 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 கம்மி தான். நிறைய 4501 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மின்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மின்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மின்டட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஓகேங்களா, பாருங்கள் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா 48 அப்படின்றதுல ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஈஸி தான், ஜஸ்ட் மின்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான காயினை மட்டும் நம்ம கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். செகண்ட் டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆன் மை, அதாவது நம்ம ட்விட்டரில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வாங்க. இந்த இடத்துல ட்விட்டரோட போஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் கொடுக்கலாம். நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ட்விட்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் அப்படின்றத போஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே போஸ்ட் இருக்குது பாருங்கள், போஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம போஸ்ட் போட்டது இங்கே இருக்கும். ஜஸ்ட் இங்கே லிங்க் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பேக் வந்துடும். இந்த பேஜ்க்கே திருப்பி வந்துருச்சு. அப்படியே லைட்டாக இங்கே கீழே டவுன் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணோடனே திரும்பவும் அதேமாதிரி உங்களுக்கு ட்விட்டருக்கு தான் போகும். திரும்ப இந்த ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துட்டு நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி 2 டைம்ஸ் வந்து கேட்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே அங்கே காப்பி பண்ண அந்த இதையே வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இங்கே நேம் கரெக்டாக காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்மிட்டட் அப்படின்னு மேலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் அந்த டாஸ்க்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 20 சைபர் அப்படின்ற மாதிரியான இது வந்து நம்ம கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது முடியும். அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி 20,000 லெஃப்ட் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் 20,000 பேர் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெண்டிங் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணி இந்த மின்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டாஸ்க்கெலாம் முடிக்க முடியும். ஸோ இந்த மின்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே மின்ட் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதையும் நான் வந்து மின்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கேஸ் ஃபீ வந்து போகுது. ஸோ இந்த கேஸ் ஃபீ பே பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ETH வந்து சைபர் நெட்வொர்க்கில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து டாஸ்க்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இந்த செகண்ட் டாஸ்க்கு தேர்ட் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ மின்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த டாஸ்க்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பேக் போய்க்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மின்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் டாஸ்க் நம்ம போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் சேர்த்து வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். அப்போ தான் 3 டாஸ்க் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டாஸ்க்கு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா,
இன்னும் இவ்வளோ பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். அதனால் உடனே ஜாயின் பண்ணி இப்போயே ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃபோர்த் டாஸ்க் இது மின்ட் அப்படின்ட்டு இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே மின்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மின்ட் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும், எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதில் வெயிட் பண்ணுங்கள் மின்ட் ஆகிறதுக்கு. மின்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இப்போ மின்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேக் கொடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டாஸ்க்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு 0.1 சைபர் இருக்குது. இது நம்ம லேட்டாக பண்ண உங்களுக்கு இது கம்மியாக வருது. அதனால் சீக்கிரமாக பண்ணிவிட்டு இதை கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்னதாக திரும்பி கேஸ் ஃபீ வந்து கேட்குது. ஸோ அதுக்கான கேஸ் ஃபீ நம்ம பே பண்ணி இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து அந்த $2 ஒர்த்து ஈடிச் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரான்சாக்ஷன் சம் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே கிளைம் அப்படின்றது இன்னும் ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கிளைம் ஆகிடும். இப்போது இந்த டாஸ்க்காக நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த டாஸ்க் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது. ஓபின்ற டாஸ்க் வரைக்கும் முடிச்சிட்டோம். இங்கே கீழே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், அடுத்து 70 நம்பர்ஸில் ஒரு டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த நாள் ஆகும். அதுக்கு அடுத்த நாள், மறுநாள், அந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 3 நாளைக்கான டாஸ்க் பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த பேஸ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே இதையும் நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 4-5 டாஸ்க் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3 டாஸ்க் இருக்குது. அதையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா டாஸ்க்கும் முடிச்சிருவோம். அந்த மற்ற டாஸ்க்லாம் டெய்லி தான் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரொசீஜர் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் வந்து மின்டட் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேங்களா? நான் ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாஸ்க்கும் முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ 5 டாஸ்க் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு கிளைம் வந்திருக்கு. மற்ற பேசாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் 3 டாஸ்க்கையும் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக ஒரே ட்ரான்சாக்ஷன் ஃபீயோடு சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 2, 3 இருக்குது. இது ஒரு நாளும் ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகும் 17 மணி நேரத்துக்கு அப்புறம். ஆனால் வந்த உடனே சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50,000 பேர் தான் மொத்தமாகவே பண்ண முடியும் இந்த டாஸ்க்கை. அதுக்குள்ளே பண்ணால் தான் நம்மளால் இது வந்து இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும். அதனால் கரெக்டாக ஞாபகமாக நாளைக்கு அந்த மாதிரி இந்த 70 நம்பர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். டெலிகிராமில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ரிமைண்டரும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளைமும் வந்து அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாஸ்க்கெலாம் நம்ம அட்டன் பண்ணியாச்சு. மொத்தமாக ஓவரால் $5,10,000 மொத்தமான ஒரு ரிவார்ட் வந்து இந்த ரிவார்ட் போல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைபர் நெட்வொர்க்கோட இந்த ஏர்ட்ராப்பை வந்து எல்லோரும் அட்டன் பண்ணிக்கோங்க. பினான்ஸில் இருக்கக்கூடிய வெப்3 வாலெட்டில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் அப்படின்றதால 100% ட்ரஸ்டட் தான். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வர இன்கம், ரிவார்ட்ஸில் கிளைம் பண்ணுறது, அது எல்லா டீட்டெயிலும் அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.